நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷன்ல காட்டலாம். அது எந்த செக்ஷனுக்கு கீழே காட்டலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 80E கீழே காட்டலாம். நீங்க எடுத்த எஜுகேஷன் லோன் வந்து உங்களுக்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்க ஒய்ஃப்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்க பசங்களுக்காக இருக்கணும். நீங்க எடுத்த எஜுகேஷன் லோன் வந்து உங்களோட பேங்க் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இருக்கணும், இல்ல அப்ரூவ்டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இருக்கணும். நான் ஒரு பர்சன்ட் வந்து எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கேன், அந்த டாக்குமெண்ட்ஸை நான் காட்டலாமா அப்படின்னு சொல்லி காட்டினா அந்த டாக்குமெண்ட்ஸை காட்ட முடியாது. 80E நீங்க காட்டுறதுக்கு வந்து எந்த ஒரு மேக்ஸிமம் லிமிட்டும் கிடையாது. இதுவே 80C 80D எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கடைசி 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பே பண்ற இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும்தான் இங்க வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷன் காட்ட முடியும். பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க பே பண்றதுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷன் காட்ட முடியாது. அது மட்டும் இல்லாத இன்கம் டேக்ஸ்ல வந்து இந்த அமௌண்ட்டை நீங்க காட்ட மாச்சா நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்து அது வந்து 80 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். 80 இயர்ஸ் தாண்டிட்டா கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க காட்ட முடியாது. தேங்க்யூ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன்.